ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் நடந்துச்சு. ஃப்ரீ ஸ்டார்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்படி அள வைக்கிறாங்களே, இன்னும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ அள வைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க் என்னென்னா, வெளி உலக வாழ்க்கையில் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கப்பா. ஒரு கேள்வி. எல்லாம் வந்து கதறாங்க. சவுந்தர்யாலாம் ஒரு பக்கம் கதறிட்டு 5 நிமிஷம் பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. ஜெஃப்ரி தார கண்ணீர் கொட்டிக்கிறது. ஸ்டார்டிங் வந்து நம்ம ரயான் தான் பேச ஆரம்பித்தார். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னோடய மம்மி தான். ஆக்சுவலாக எங்கள் மம்மியை நான் தான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும். மேபி அப்பா இல்லையான்னு தெரியலன்னா அப்பாவை பற்றி அங்கே சொல்லலை. வெளியில் போகணும்னு அவங்க நிறைய வாட்டி சொல்லுவாங்க. நான் வந்துட்டு போகலான்னு சொல்லி ஏமாற்றிடுவேன். அதேமாதிரி அக்கா பாப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மாவும் அக்கா பாப்பாவும் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டும் போட்டார் ஃப்ரீ டாஸ்கில். அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டாங்க. பவித்ரா வந்து அழுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அழலை. போல்டாக என்ன பேசுகிறாங்க என்னென்னா, ஒருத்தர் தான் சொன்னாங்க, ஆனால் நான் என் ஃபேமிலியும் நான் மிஸ் பண்ணுறேன். பாட்டி, அம்மா, சித்தி பையன் லிங்கேஷ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய தம்பி இது வரைக்கும் நான் சொன்னேன்னு தெரியல, நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் டிஃப்ரெண்ட் அவன். என்னோடய அப்பா மாதிரி என்னை வந்து பார்த்துப்பான். அதை நான் நிறைய இடங்களில் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்தார். அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். லைட்டாக அப்படி கண் கலங்கினார். டோட்டல் ஃபேமிலி மை பெட்டர் ஆஃப். நான் ஒருத்தராக சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய பெட்டர் ஆஃப் என்னோடய மனைவி, அப்புறம் என்னோடய பையன். அவனுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா அவன் வந்து பிக் பாஸோட மிகப்பெரிய ஃபாலோவர். அவனோட ஆசை நான் இங்கே வரணும்னு, இந்த பிக் பாஸ் விட்டு பார்க்கணும் அவனுக்கு ஆசை. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது அவனுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு. சரி, சூப்பரில். அவனால் வர முடியலன்னா அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டு வந்து இப்போ பிக் பாஸ் விட்டு காமிக்க போகிறாரு. ஆஹா, வேறு மாதிரி. சௌந்தர்யா வந்தாங்க, நின்னாங்க. கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே 5 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தாங்க. சரி பேசுமா அப்படின்னாங்க. நான் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டே தான் கிடையாது. ஆனால் என்னமோ இந்த 3 நாளாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்பாவும் அம்மாவையும். அதேமாதிரி எங்கள் அப்பாவை மட்டும் தான் மிஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவை பிடிக்கும், ஆனால் பெருசாக காமிச்சதில்லை. ஆனால் இந்த வாரம் என்னை பாத்திரம் கழுவி விட்டதுனால அம்மாவோட விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நான் ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் மோல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதாங்க. அப்புறம் ஜெஃப்ரி வந்தாப்புல. ஜெஃப்ரியை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்காது, உண்மைதான். இப்போ எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்மதுலேயே கமெண்ட்ஸில் வந்துட்டு அவருக்காக பேசுகிறாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை, நல்ல பையன். ஆனால் அந்த டாஸ்கில் வந்துட்டு அவன் பண்ணது வந்து ரவுடித்தனதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நேற்று வந்து விஜய் சேதுபதி வார்னிங் கொடுத்துருந்தானா அந்த பையன் இன்னும் நல்லா வருவான். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த பையன் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. இந்த பையனை கொஞ்சம் மோல்டிங் பண்ணுற பொறுப்பு விஜய் சேதுபதி கிட்டே இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு வார்னிங் எல்லோ கார்டு கொடுங்க, அது ஒன்றும் பாதிக்க போகிறது கிடையாது. ரெட் கார்டு கொடுத்தா தான் அவர் வெளியே போகிற ஒரு பயம் இருக்கும். எல்லோ கார்டு கொடுத்தா அடுத்த வாட்டி தான் ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா அந்த பையன் அதை பண்ண மாட்டான். அவன் திருந்தறதுக்கு இன்னும் சான்ஸ். ஏன்னா வெளியில் வந்து அவன் வேறு மாதிரி இருந்தான்னு அவனே சொல்கிறான். அப்படின்னும்போது இப்போது அவனுக்கு இந்த மாதிரி அறிவுரைகள் கிடச்சிதுன்னா, அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் அதை தெரியப்படுத்துகிற விஷயங்களை யாருமே அங்கே பண்ண மாட்டாங்கிறத ஒரு வருத்தமாக இருக்குது. இங்கே வந்து ஜெஃப்ரி வந்து அழுதுகிட்டே, இங்கே வந்து எனக்கு நிறைய அக்கா இருக்காங்க, அண்ணெல்லாம் கிடச்சிருக்காங்க. நான் அம்மா இல்லை, அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட நான் அவ்வளோ பேசவே மாட்டேன். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் திட்டிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன, என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்தால் தான் தெரியுது. அதேமாரி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எங்கள் அம்மா திட்டிருக்காங்கன்றது நல்லாவே புரியுது. அதேமாரி நான் எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லதே இல்லை, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மாமும் மச்சின்னு கூப்பிட்றது எங்கள் அப்பாவை மட்டும்தான். அதேமாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்ன சோகமாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவானுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது தான் எனக்கு கண் இன்னும் கலங்கிருச்சு. அம்மா அப்பான்றது பொதுவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாவே நம்மளுக்கு கண் கலங்கிடும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எனக்குமே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் பெஸ்ட்டஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கான். சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் யார் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க உங்களுடைய இதில்? அதேமாதிரி உங்கள் ஃபேமிலி தான் நம்ம பிக் பாஸ் ஃபேமிலியில் யார் நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.